வீடு எப்படி இருந்தது அதை விளங்குனா அவங்க கேட்ட வசதிங்கிறது ரொம்ப சாதாரணமானதிலும் ரொம்ப சாதாரணமானது. நாம நினைக்கிற மாதிரி ஒரு படாடோபமோ உலகத்தினுடைய அலங்காரங்களோ அல்ல என்பது தெரிந்துவிடும். ஸல்லல்லாஹு வீடுகள், அவங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம பரிமாறினார். பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் தஆலா ஹுஜராத் என்ற பெயராலேயே ஒரு தனி சூறாவையே சொல்கிறார். ஸல்லல்லாஹு வீடுகள், ஸல்லல்லாஹு வீடுகள் என்பது சாதாரணமானதல்ல. கியாமத்து நாள் வரை இந்த குடும்பங்களுடைய பாடங்கள் அங்கிருந்து தான் கிடைத்தது. மனித சமுதாயத்திலே குடும்பங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான பாடங்கள் அங்கிருந்து தான் கிடைத்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக வருகை தந்த இடமாகவும் அந்த வீடுகளாக இருந்தது. சாதாரண இடங்கள் அல்ல அந்த வீடுகள். ஸல்லல்லாஹு வீடு எங்க இருந்துச்சு? மஸ்ஜிது நபவியை சுற்றி கானத்து ஹுஜராத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமத்தன் அலா அத்ராஃபில் மஸ்ஜித். மஸ்ஜிது நபவியை சுற்றி அந்த 9 வீடுகளும் இருந்துச்சு. 9 வீடுன்னா நீங்க பெரிய கற்பனை பண்ணிடாதே, பெரிய வீடுகள்னு. அல்லாஹ்வே ஹுஜராத்னு சொல்றான். அது சின்ன ரூம். அது எப்படி இருந்துச்சுங்கிறது கூட வருது. அதுல 4 வீடுகள் செங்கல்களால் ஆக்கப்பட்டிருந்தது. செங்கல் வச்சு கட்டப்பட்டிருந்துச்சு. மீதி உண்டான வீடுகள் சில கல் மேல் கல் ஆக்கப்பட்டிருந்தது. கல்ல வச்சு அந்த கல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட வலம் யகுன் முஜஸ்ஸஸா, அது பூசப்படவில்லை. ரொம்ப தெளிவா அப்படி பூசப்பட்டெல்லாம் அந்த வீடு இல்லை. அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது, விழுந்து விடாமல் இருக்கும். அந்த அளவுக்கு உண்டான ஒரு நிலையில் தான் வீடு இருந்தது. அதனுடைய மேல் பகுதி பேரீத்தம்பழ மரங்களுடைய அந்த கீற்றுகளை கொண்டு மறைக்கப்பட்டிருந்தது. மேல் பகுதி சுகூஃபுஹா கைருல் முத்தசாவியா, அதுவும் கூட ரொம்ப நேர்த்தியாக அடுக்கி வைக்கப்படவில்லை. மேல பேரீத்தம்பழங்களுடைய அந்த தென்னை கீற்று மாதிரி வச்சுக்கலாம், நமக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா. அந்த கீற்றுகளை கொண்டு மேலே வேயப்பட்டிருந்தது. அதுவும் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, எல்பிசுஹா எதுல் வாக்கிப், ஒரு ஆள் எஞ்சி நின்று தொட்டா மேல தொட்டுறலாம், எஞ்சி நின்னா மேல கைப்படும். அந்த அளவுக்கு தான் உயரம், அதனுடைய உயரமும் கூட. சாதாரணமா ஒரு ஆள் எழுந்திருத்தால் மேலே தொட்டு விடலாம், அந்த அளவிற்கு தான் அதனுடைய உயரம். பெருமக்களே, ஸல்லல்லாஹு வீடுகளை பத்தி நாம சொல்றது இருக்குது. அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளை எண்ணி பார்ப்பதற்காக, ஏழைகளுடைய கஷ்டங்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக உணர்ந்திருந்தார்கள் என்பதை உணர்த்துவதற்காக, வாழ்க்கையினுடைய அசல் ஆகிரத்து தான் என்பதை புரிவதற்காக. வாழ்க்கைங்கிறது இந்த உலகத்தினுடைய மேன்மை விட்ட அந்த வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னா, இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சிரமப்பட்டு அல்லாஹ் வைத்திருக்க மாட்டான். இந்த உலகத்தில் மன்னர்களுக்கெல்லாம் உயர் மன்னராக வாழ்க்கையினுடைய வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருப்பான். அது அவங்க தேர்ந்தெடுத்தது. பெருமக்களே, அவர்கள் தேர்ந்தெடுத்தது. ஹஜ்ரத் இமாம் ஹஸன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், என்னுடைய தாய் ஹய்யிரா. ஹஜ்ரத் இமாம் ஹஸன் பஸ்ரி அவங்களுடைய தாய் ஹய்யிரா. இந்த ஹய்யிரா என்ற பெண்மணி இருக்கிறார்களே, அன்னை உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போய் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். உம்மு ஸலமா நாயகியுடைய வீட்டில் போய் சில பணிகளை கூட செய்து வந்தார்கள். என்னுடைய தாய் ஹய்யிரா அவர்களோடு அதற்கு உம்மு ஸலமா நாயகியுடைய வீட்டிற்கு நான் சென்று வரக்கூடியவராக நான் இருந்தேன். நாங்க ஓட்டம் பிடிச்சு விளையாடுற வீடுகள் அதெல்லாம் இமாம் ஹஸன் பஸ்ரி சொல்றாங்க. அப்படி வீடுகளிலே அந்த வீட்டினுடைய காரியங்கள்ல நான் கை தொட்டால் என் தாயின் இடுப்புல நான் உட்கார்ந்து இருப்பேன், என்னுடைய கையை உயர்த்தினால் மேலே படுங்கிறாங்க. வீட்டினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறத ஒரு சின்ன கற்பனை நம்ம மனதில் வைத்துக் கொள்வதற்காக. சரி, அதனுடைய மேல் கூரை இப்படி பேரித்தம்பளத்தினுடைய நிலைகளால் அந்த ஓலைகளால் இருந்துச்சுன்னு சொன்னா, வாசல் கதவும் அப்படித்தான். பேரித்தம்பள மரங்களுடைய அந்த தட்டி இருக்கிறது, அதான் வாசல்ல வைக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கும் கூட அந்த ஹல்காத்துல் அபுவாப்னு சொல்லுவாங்களே, அந்த பழையங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, பிடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கி அப்படி சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த வீட்டினுடைய நிலை இருந்துச்சு. அங்க வரக்கூடியவர்கள் தூக்குறாவில் ஏது கையை கொண்டு அப்படி தட்டுவாங்களாம். அதுல லேசா சில பேர் கையை கொண்டு விரலை கொண்டு கூட தட்ட மாட்டாங்க. சில சஹாபிகள் இருக்கிறாங்களே, ஓ பாகுபில் அவாபீர், நகத்தை கொண்டு தட்டுவாங்க. இஹ்திராமன் லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு கண்ணியத்தை மனதில் கருதியதற்காக அவங்க விரல்களை கூட கொண்டு தட்ட மாட்டாங்க, அந்த நகங்களை கொண்டு லேசாக தட்டுவார்கள் என்பதாக வரலாற்றில் வருகிறது. அந்த 9 வீடுகளிலே முதலாக கட்டப்பட்டது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அதேபோல அதற்கு ஹப்ஸா நாயகி அவர்களுக்கு தான் முதல்ல அந்த வீடு கட்டப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு மற்ற எல்லோருக்கும் கட்டப்பட்டது. பெருமக்களே, வீட்டினுடைய மேல் பகுதி, அதனுடைய உயரத்தினுடைய நிலை செங்கல், அது மாதிரி மேல பேரித்தம்பழ மரங்களுடைய அந்த ஓலைகள், வாசல்ல இந்த தட்டி,
சரி, வீட்டினுடைய அகல நீளம் எவ்வளவு இருந்துச்சு? புகாரில் ஒரு ஹதீஸ் வரும். வீட்டினுடைய அகல நீளங்கள் எப்படி இருந்துச்சு என்பதை பற்றி வருகிறது. அதற்கு ஆயிஷா நாயகல்லாஹு சொல்கிறார்கள், குன்து அனாமு பைன யதகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க, நான் முன்னால படுத்திருப்பேன். அங்க வந்து இடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படி படுத்திருக்கும் பொழுது ஒரு ஜினாய ஃபீ கிப்லத்தைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தொழுதுட்டு இருக்காங்கன்னா நான் முன்னால படுத்திருப்பேன், என்னுடைய கால்கள் இரண்டும் அவங்களுடைய கிபிலாவின் பக்கம் இருக்கும். என் கால் கிபிலா பக்கம் இல்ல, என் கால் இந்த பக்கம் நீட்டப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபிலாவின் பக்கம் என் கால்கள் இருக்கும். நீண்ட நேரம் நின்று தொழுதுட்டு இருப்பாங்க, ருக்கு போவாங்க, சுஜூது போற நேரத்தில் ஒரு தட்டு தட்டுவாங்க, உங்க ஃபைதா சஜத வசத்துவா, சஜிதாவுக்கு போகும்பொழுது காலை தூக்கி நான் நட்டி வச்சுக்கிறேன். ஃபைதா சஜத வசத்துவா, சஜிதா செய்யும் பொழுது காலை நட்டி வச்சுக்கிறேன். நீண்ட நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களிலே அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள், நான் அப்படி நட்டி வைத்துக் கொண்டிருப்பேன். திருப்பி மேல எரிஞ்சிட்டாங்கன்னா காலை நீட்டிக்கிறேன். ஏன்னா அவ்வளவுதான் வீட்டினுடைய நிலை, வீட்டினுடைய நிலைப்பாடுகள் என்பது அப்படித்தான் ஆகியிருந்தது. நான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கிக் கொண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல வந்து வசதிகள் குறைவா இருந்துச்சு, முஹப்பத்து ஒன்றும் குறையில்லைங்க, வசதிகள் குறைவு இருந்தது. இன்னைக்கு நாம வந்து எல்லா விதமான வசதிகளையும் கொண்டிருக்கிறோம், இருக்க வேண்டிய முஹப்பத்திற்கு தான் தெரியல. நாளைக்கு பிள்ளைகள் சம்பந்தமா சில முக்கியமான செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பயான்ல சொல்றேன். நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் ஸல்லல்லாஹு மக்களும் அது சம்பந்தமா பெற்றோர்களான நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லிக் கொள்வோம். பெருமக்களே, எந்த முஹப்பத்துக்கும் குறையில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தா எப்ப சலாம் சொல்லாம வரமாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நேமமான சுன்னத் இன்னைக்கு நம்மிடத்தில் விடுபட்டு போன சுன்னத். வீட்டுக்குள் எப்பொழுது வந்தாலும் காண இதுகுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி வ யுஸல்லிமு அலைஹிம், வீட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு தான் வருவாங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த பழக்கத்தை நம்ம வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே நம்ம ஒரு தடவை இன்ஷா அல்லாஹ் கேட்டோம், இரண்டாவது கேட்கிறோம், நம்முடைய நடைமுறையில் அதை ஆக்கிக்கணும் பெருமக்கள். வீடு